பொதிகை நாட்டை செழியன் என்ற மன்னன் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். அவளது மனைவியோ கயற்கன்னி. பொதிகை நாடு மிகுந்த மலைவளமிக்க நாடு. சிறு சிறு குன்றுகளும் பெரிய மலை சிகரங்களும் கொண்ட நாடு. மலையும் மலை சார்ந்த இடங்களும் தான் இவனுடைய அரசாங்கம். சுருங்க கூறினால் குறிஞ்சி நிலப்பகுதி அதுதான் இவனுடைய அரசாங்கம். பொதிகை நாடு ஓங்கி உயர்ந்த மரங்கள் நிறைந்த மலைக்காடுகளும் அடர்ந்த புற்கள் நிறைந்த சமவெளி பகுதிகளும் நிறைந்த ஒரு காடு. இந்த நாட்டு குடிமக்களின் குடியிருப்பும் வனவிலங்குகளின் வாழ்விடமும் இரண்டும் அருகருகே ஒருங்கே அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் சிறு சிறு விலங்குகள் முதல் கொடிய மிருகங்கள் வரை அனைத்து மிருகங்களும் வாழ்ந்து வருகின்றன. அதாவது முயல், மான், கீரிப்பிள்ளை, நரி தொடங்கி சிங்கம், புலி, கரடி, யானை வரையிலான அனைத்து மிருகங்களும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த விலங்குகளின் உணவு, உறைவிடம், வாழ்வாதாரம் இதையெல்லாம் இந்த வனத்தை நம்பியிருக்கின்றன. அதே போல் இந்த நாட்டு மக்களும் அந்த வனத்தையே நம்பி வாழ்கின்றனர். தன்னுடைய உணவிற்காக வேட்டையாடுவது, விறகு எடுத்து கொண்டு வருவது, மற்ற தேவைகளுக்காக காட்டின் செல்வங்களை கொண்டு வந்து அதை செல்வமாக்கி அதை பயன்படுத்துவது, தன்னுடைய வீடு கட்டுவதற்காக கட்டுமான பொருட்களுக்கு மரங்களை வெட்டி கொண்டு வருவது, தேன் எடுப்பது, இது போன்ற தன்னுடைய அனைத்து தேவைகளையும் அந்த வனமே மக்களுக்கு பூர்த்தி செய்கிறது. இப்படி இருக்கையில் நாட்கள் செல்ல செல்ல நாட்டு மக்கள் தொகை அதிகமாகியது. மக்கள் தொகை அதிகமான காரணத்தினால் காட்டு செல்வங்கள் அதிகமாக சூறையாடப்படுகிறது. ஏனெனில் முதலில் மக்கள் தேவைகளுக்காக வேட்டையாடினார்கள், மரத்தை வெட்டினார்கள். இப்போதோ அதாவது ஆடம்பர செலவுகளுக்காக காட்டின் செல்வங்களை அழிக்க ஆரம்பித்தனர். காடு வளம் குறைய ஆரம்பித்தது. மிருகங்களுக்கோ வாழ்விடமும் வாழ்வாதாரமும் குறைய ஆரம்பித்தது. மிகுந்த கவலைக்கிடமானது விலங்குகள். காடோ வெறிச்சோடி போகிறது. என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை. என்ன நடக்கிறது காட்டில் என்று மிருகங்கள் ஒன்றுக்கொன்று பார்த்தன. மிகவும் சிரமப்பட்டன மிருகங்கள். ஒரு நாள் அளவுக்கு அதிகமான மனித கூட்டம் வனத்தில் உலாவி வருகின்றன. வேட்டைக்காரர்கள் ஒரு பக்கம், விறகு வெட்டிகள் ஒரு பக்கம், பச்சை மரங்களை வெட்டுபவர்கள் ஒரு பக்கம், மூங்கில் சுமந்து செல்பவர்கள் ஒரு பக்கம், இப்படி என்று மனிதர்கள் நடமாட்டம் மிகவும் அதிகமாகிவிட்டது. இதை பார்த்த ஒரு வயதான நரியோ இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று நினைத்து யோசித்து ஒரு முடிவு எடுத்தது. அந்த முடிவு என்னவென்றால் அனைத்து மிருகங்களையும் ஒன்று திரட்டி காட்டு ராஜாவான சிங்கத்திடம் சென்று முறையிடுவது. அப்படி முறையிட்டு இந்த செயல்களுக்கு முடிவு கட்டுவது என தீர்மானித்து அனைத்து மிருகங்களையும் ஒன்று திரட்டி சிங்கராஜாவை காண அனைத்து விலங்குகளும் ஒன்றாக சேர்ந்து புறப்பட்டன. அனைத்து மிருகங்களும் ஒன்று சேர்ந்து வருவதை பார்த்த சிங்கராஜா மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தது. என்ன இது, அனைத்து மிருகங்களும் ஒன்று கூடி வருகின்றன. ஆனால் நாம் வேட்டைக்கு போகும் நேரத்திலோ ஒரு மிருகங்களையும் நம் கண்ணால் காண முடிவதில்லையே. மிகவும் தேடி தேடி வேட்டையாட தேவைப்படுகிறது என்று தனக்கு தானே பேசிக்கொண்டது. சிங்கத்தின் குகையை நெருங்கிய மிருகங்கள், சிங்கராஜா வெளியே வாங்க, நம்மளுடைய காட்டுக்கு ஆபத்து, நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஆபத்து, நம்ம உயிருக்கு ஆபத்து, கொஞ்சம் வெளியே வாங்க என்று ஓலமிட்டு கூறின. வெளியே வந்த சிங்கமும், என்ன நண்பர்களே, என்னாச்சு சொல்லுங்கள், என்ன ஆபத்து, என்ன விஷயம், எனக்கு ஒன்றும் புரியலையே, ஏதோ சொல்கிறீங்க, என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு. அதற்கு அங்கே வந்த மிருகங்களும் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தது. ஐயா, நம்ம காடு ரொம்ப அழிஞ்சிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை,
இப்போ மனிதர்கள் அதிகமாக நம்ம காட்டை நோக்கி வராங்க, நம்முடைய செல்வங்களை அழிக்கிறாங்க அப்படின்னு வயதான நரி சொல்லிச்சு. அதற்கு அடுத்தபடியாக கரடி சொல்லிச்சு, ஐயா, எங்களுக்கு மூங்கில் குருத்தே கிடைக்க மாட்டேங்குது. மூங்கில் தான் எங்களுக்கு முக்கியமான உணவு. அதுவும் இல்லாமல் தேனு தான் எங்களுக்கு முக்கியமான உணவு. மூங்கிலையும் வெட்டிட்டு கொண்டு போயிடுறாங்க, தேனையும் அழிச்சிடுறாங்க. எங்களுக்கு உணவே இருக்க மாட்டேங்குது. நாங்கள் தினமும் ஒரு வேளை சாப்பிட்டாலே பெரிய விஷயம், தினமும் பட்டினி தான் கிடக்குறோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு கரடி சொல்லிச்சு. கரடி சொன்னதை ஆமோதிக்கும் விதத்தில் யானையும் சொல்லிச்சு, ஆமாம் ஐயா, கரடி சொல்கிறது உண்மைதான். மூங்கில் காட்டியே அழிச்சிட்டானுங்க. எனக்கும் ஒரு முக்கிய உணவு மூங்கில் தான், அது இல்லாமையே பண்ணிட்டானுங்க. அதுவும் இல்லாமல் பசுந்தாயங்களே கிடைக்க மாட்டேங்குது, மரத்தையே வெட்டிட்டு கொண்டு போயிடறானுங்க அப்படின்னு யானை சொல்லிச்சு. இதையடுத்து முயல், மான் அது போன்ற சிறு விலங்குகள்லாம் சேர்ந்து ஒத்த குரலில் சொன்னது, ஐயா, அவங்களுக்காவது உணவு இல்லை, எங்களுக்கு உணவும் இல்லை, உணவு பஞ்சமாகப்படுச்சு, எங்கள் இனமும் அழிஞ்சு போயிடுச்சு, எங்களையே அவங்க உணவாக்கிக்கிறானுங்க, எங்களை மொத்தமாக வேட்டையாடுறானுங்க. நாங்கள் இருப்பதே இப்போ 1-2 பேர் தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா எங்கள் இனமே அழிஞ்சிடும் போல் இருக்குது. இது ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு முயல் போன்ற மான், முயல் அது போன்ற சிறு விலங்குகள் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலில் சிங்கராஜாவிடம் கூறின. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு சிங்கராஜா பேச ஆரம்பித்தது. நண்பர்களே, நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிந்தது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். காடு நமக்கு சொந்தமல்ல, நம்மை போன்ற உயிர்கள் தான் காட்டிற்கு சொந்தம். நாமெல்லாம் காட்டிற்கு சொந்தமான பொருள்கள். நாம் எப்படி காட்டை நம்பி வாழ்கிறோமோ அதே போல் மனிதர்களும் காட்டை நம்பி தான் வாழ்கிறார்கள். நாமெல்லாம் காட்டிற்கு சொந்தம். இந்த காடு இந்த நாட்டிற்கு சொந்தம். இந்த நாட்டை ஆளும் மன்னனுக்கு சொந்தம். ஆகவே நாமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து மன்னனிடம் இதை பற்றி முறையிடுவோம். வாருங்கள், போகலாம் மன்னரை சந்திக்க என்று கூறிய சிங்கம் அனைத்து மிருகங்களையும் ஒன்றிணைத்து அழைத்து கொண்டு மன்னரை சந்திக்க புறப்பட்டது. மன்னர் அரண்மனை நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது மிருகங்கள் ஒவ்வொன்றாக வருவது இவர் கண்ணில் பட்டது. என்ன, அனைத்து மிருகங்களும் காட்டை விட்டு நாட்டை நோக்கி வந்து விட்டது என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அனைத்து மிருகங்களும் ராஜாவின் அருகில் வந்தன. ராஜா மிருகங்களை பார்த்து, என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏன் காட்டை விட்டு நாட்டை நோக்கி வந்தீர்கள்? என்ன விஷயம் கூறுங்கள் என்று ராஜா கூறினார். அதற்கு சிங்கராஜாவோ, மகாராஜா, நாங்கள் என்றைக்குமே நாட்டை நோக்கி வந்ததில்லை. ஆனால் மனிதர்களோ நாங்கள் வாழும் காட்டை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள், செல்வங்களை அழிக்கிறார்கள், எங்கள் வாழ்வாதாரமே பறிபோகிறோம். அதனால் நீங்கள் தலையிட்டு இந்த விஷயத்தில் எங்கள் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாதத்தை நீங்கள் தான் ஏற்படுத்தி தர வேண்டும். இதை கூறவே உங்களை நாடி வந்தோம். மகாராஜா, எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதற்கு மகாராஜாவோ, விலங்குகளே, இனிமேல் உங்களுக்கு மனிதர்களால் எந்தவித ஆபத்தும் வராது. அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். நீங்கள் நிம்மதியாக திரும்பி செல்லுங்கள். நான் மந்திரியிடம் ஆலோசித்து ஒரு நல்ல உத்தரவை பிறப்பிக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு மனிதர்களால் எந்த தொந்தரவும் வராதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று உறுதி கூறி விலங்குகளை காட்டிற்கு அனுப்பி வைத்தார். மகாராஜா தன் அமைச்சரவை கூட்டி அமைச்சர்களிடம் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவெடுத்து உத்தரவும் பிறப்பித்தார். அந்த உத்தரவாவது, மனிதர்கள் காட்டிற்கு செல்ல கால நேர நிபந்தனைகளை விதித்தார். அதாவது மனிதர்கள் காட்டிற்கு செல்லலாம், தன் வீட்டிற்கு தேவையான விறகுகளை சேகரிக்கலாம். அது தன்னுடைய தேவைக்காக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர வியாபார நோக்கத்திற்காக இருக்கக்கூடாது. அதுவும் காய்ந்த விறகுகளாக இருக்க வேண்டும். பச்சை மரங்களை வெட்டவே கூடாது. அடுத்து தன்னுடைய உணவு தேவைக்காக விலங்குகளை வேட்டையாடலாம். ஆனால் அது அழிந்து வரும் இனமாக இருக்கக்கூடாது. அழிந்து வரும் இனங்களை வேட்டையாடவே கூடாது. அத்தோடு விலங்குகளின் இனப்பெருக்க காலமான வசந்த காலத்தில் வேட்டைக்கு கண்டிப்பாக போகவே கூடாது. இது போன்ற
பல நிபந்தனைகளை விதித்து அரசு மக்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். மக்களும் மன்னரின் உத்தரவுக்கு இணங்க உத்தரவை மீறாமல் நடந்து கொண்டனர். காடு நன்றாக செழித்து வளர்ந்தது. சில நாட்கள் கழித்து மகாராஜா காட்டை வலம் வர சென்றார். ராஜா வனத்தை வலம் வந்து கொண்டிருக்கும்போது எதிரே வந்த மிருகங்கள் எல்லாம், ராஜா, மிகவும் நன்றி ராஜா என்று எல்லா மிருகங்களும் தன் தன் பங்கிற்கு மகாராஜாவிற்கு நன்றி தெரிவித்தன. மகாராஜாவுக்கோ மிகுந்த சந்தோஷம். விலங்குகளும் நிம்மதி பெருமூச்சுடன் மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய காட்டில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தன. வனத்தை காப்போம், வன விலங்குகளை காப்போம், வாழவிடு என்ற பழமொழிக்கு இணங்க நாமும் வாழ்வோம், காட்டு விலங்குகளும் வாழட்டும். இந்த உறுதிமொழியோடு இந்த கதையை முடிக்கிறேன். நான் உங்கள் புகழேந்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.